Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எல்லா கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ரிபாலா பக்கத்துடாபானியா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விசை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையும் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. ஓ ரபக்க ரபக்க திரா, இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷய கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனா இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா.
ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிற தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 எல்லாரையும் கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆனால் முழுவதும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசத்தினிடத்து வருகிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். அருமையான தம்முடைய மகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் வேறு பிரித்தீர். கர்த்தாவே உடைய வீட்டிலே சுவாச ஓட்டத்திலே கர்த்தாவை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தீர். கர்த்தாவே தடக்காரனுடைய கடைசி பகுதியும் கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல நாம் மகிழப்படட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சீயோனுக்காக இன்னும் இந்த தேசத்தின் அநேக ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழுவேன் அன்பர் நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாழுவேன் அன்பர் நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையோடு காத்த எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவேன் இன்ப நாடதில் வாஞ்சையோடு காத்த எந்த காவல் தீர்த்திட்ட வாழுவேன் இன்ப நாடதில். எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷர் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய எழுத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சொல்லுகிறதான வார்த்தை, நான் இவ்வேசிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்தது அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறதான வேளையில, உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லாவிட்டால் நாம் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகிறதான ஒரு அனுபவம் உண்டு. நம்முடைய வேதத்தினுடைய நம்முடைய உபதேசத்தினுடைய சத்தியங்களை பார்க்கிற போது 7 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்கிறது. அதில் 7 விதமான உயிர்த்தெழுதலுடைய முதல் பகுதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர் உயிர்த்தெழுதல் முதல் பலனாக இருக்கிறார். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் முதலாவது உயிர்த்தெழுதான அவர் உயிர்த்தெழுதலுடைய முதல் வரிசையில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு மகிமை உள்ள சபை என்று சொல்லப்படுகிறது. உபத்திரவ காலத்தினுடைய இரத்த சாட்சிகள் ஏனோக்கு, எலியா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் பழைய பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே 7 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னால், 7 விதமான உயிர்த்தெழுதல் உண்மைதான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே உயிர்த்தெழுதலுடைய இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கார். வாசி. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் இருக்கிறதான அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆதாம் முதல் கொண்டு இதுவரையிலும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதான அல்லது கர்த்தருடைய வருகை தாமதித்து இன்னும் எத்தனை கோடி மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்களோ அத்தனை பேரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வெளிப்படுகிறதான நாளிலே
அடக்கம் பண்ணப்பட்டு பிரேத குழிக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட பிற்பாடு அவர் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த வெள்ள பிரியமானவர்களே, அதில் 2 காரியம் நடக்கிறது. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் என்று சொல்வது யோவான் சுவிசேஷம் 5:28 சொல்லப்பட்டது போல அனைவரும் கேட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான பிரேத குழிக்கிறதான அனைவரும் கேட்டு உயிரோடு எழும்புவார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நித்தியம் துவங்கிறது. அந்த நித்தியத்தினுடைய அந்த துவக்கத்துல தானே அவனுடைய பூமியிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான நாட்களிலே அவன் எப்படி ஜீவித்தான் என்பதை குறித்ததான ஒரு பலனை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். அது 2 காரியம் சொல்கிறார். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவரோடு நாம் சேர்க்கப்பட்டதான வேளையில நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக புறப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 19:16 நாம் படிக்கிற போது ஒரு வாலிபன் அல்லது ஒரு ஐஸ்வர்யவான் சொல்கிறான், இயேசுவினிடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்போ நித்திய ஜீவன் உடைய பகுதிதான் நாம் நன்மை பெறுகிறவர்களாக ஆண்டவரோடு சேர்க்கப்படுகிறதான வேலை. அப்போ நன்மை என்பதை குறித்து நான் சொல்வதற்கு முன்பதாக தீமை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை செய்து அல்லது நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக இது தவறு, இது செய்யக்கூடாது என்றும் அறிந்து நாம் செய்கிறதான பகுதி ஆண்டவருடைய பகுதியில அதிகமான தீமையா. தெரியாம செய்யறது, அறியாம செய்யறது அது வேற. ஆனால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆனால் நன்மை செய்கிறது குறித்து சொல்கிறதான வேளையில மீகாவின் புஸ்தகம் 6:8 படிக்கிற போது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மை செய்து, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதை எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நன்மை என்று சொல்வது, அதுல முதல் காரியம் சொல்லப்படுகிறது நியாயம் செய்து என்று சொல்லப்படுகிறது. அது எபிரேய பாஷையில அது நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நியாயம் அல்லது என்று சொல்கிறதான வேளையில ஒரு பகுதியில அது கீழ்ப்படிதலை காட்டுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 3 கடைசி பகுதியில் நாம் படிக்கிற போது, ஆண்டவர் யோவான்ஸ்நானனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெறும்படியாக கேட்கிற வேளையில், நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற இருக்க நீ என்னிடத்தில் வரலாம் என்று ஆண்டவரிடத்தில் யோவான்ஸ்நானன் கேட்கிறார். கேட்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இடங்கொடு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்கிறதான அந்த வசனத்தின்படி பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில அது காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கீழ்ப்படிதல் என்று சொல்வது, நமக்கு நடத்துக்காரர்கள் இருக்கிறாங்க, குடும்பங்களில் பெற்றோர் இருக்கிறாங்க, ஒரு சபையில பொறுப்பானவங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம்தான். ஆனால் அதுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமும் 26:4 படிக்கும். ஆதியாகமும் 26:4.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். அந்த வேளையில எந்த இடம் என்று ஆண்டவர் சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்ன போது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக அவர் கீழ்ப்படிந்து போனார். அப்படி போகிற வேளையில கர்த்தர் கொண்டு போய் அந்த தேசத்துல அவனை நிறுத்தி, பெரியமானவர்களே, லோத்து அவனை விட்டு பிரித்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை தான் உனக்கு கொடுக்க போறேன். இப்படி ஆபிரகாமுடைய ஜீவியத்துல நாம் அநேக காரியங்களை பார்க்கலாம். சாராள் ஆபிரகாம் இடத்துல வந்து இந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொன்னபோது அது ஆபிரகாமுக்கு மிகவும் விசனமாக துக்கமாக இருந்தது, வேதனையா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்ன போது அது அவர் அப்படியே செய்தார். தெரியும், ஈசாக்குடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற போது ஈசாக்கு பலி செலுத்து என்று சொன்ன போது அவர் தன்னுடைய நேசகுமார் என்றும் தன்னுடைய புத்தர் என்றும் பாராமல் அவனை பலி செலுத்தும்படியாய் கொண்டு போனார். மனுஷனே, நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பதாக அல்லது பொதுவாக மனத்தாழ்மையாக நம்ம நடக்கணும். எதற்காக என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் பிற்பாடு தேவனுடைய பட்சத்துல நாம் நன்மையை பெறும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக, நன்மையை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான தருணத்தை வைத்திருக்கிறார். அந்த மேன்மையான தருணத்தை நாம் அடையும்படியாக பிரியமானவர்களே, இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நாளில் தானே நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவியத்தை நாம் உருவாக்க வேண்டும். கீழ்ப்படுதல் என்று சொல்வது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரை எந்த அளவுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரையும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ, கனம் பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியும். அவரிடத்துல தான் ஆண்டவர் பேசுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது இந்த இடத்துக்கு தான் போ என்று சொல்லல. ஆனா மற்றவர்களை அழைத்து அனுப்புகிற போது லோத்துக்கு சொன்னார், சமபூமியில் இல்லாத மலைக்கு ஓடி போன்னு சொன்னார். யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினைவுக்கு போ என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி இந்த இடத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாமை குறித்து அழைக்கும் போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆனா காட்டல, கொண்டு போய் நிறுத்தின பிற்பாடு தான் சொல்றாரு, இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற தேசம். அந்த அளவுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஜீவித்தார். அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதான் நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய நீதியும் அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, மல்கியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிற போது இரக்கத்தை சிநேகி. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிற போது, பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இரக்கம் பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நன்மை, இன்னும் உலகத்துல பல பகுதியில நாம் நன்மையான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனா இந்த மல்கியாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டதான வார்த்தை நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பார்வையில நன்மை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிற போது, பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இரக்கம் இல்லாதவர்கள் இரக்கம் இல்லாமல் அவள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஒருவருக்கு ஒருவர்
இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். மூன்றாவது காரியம் அதில் சொல்லப்படுகிறது, மனத்தாழ்மையாய் நட. இதுவும் நம்முடைய பகுதியில் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பகுதி தான். மனத்தாழ்மை என்று சொல்வது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு திவ்யமான ஒரு சுபாவம். மனவாட்டி என்று சொல்வது கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவத்துக்கு ஒப்பாக அவள் மாற்றப்படுவது. அப்படிப்பட்டதான ஒரு மனத்தாழ்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய பகுதியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவது எல்லாருமே உள்ள அல்லது பூமியில மனிதனா பிறந்தவர்களுக்கு கடைசியில் உண்டாகிறது மரணம். அடக்கம் பண்ணப்படுவது நிச்சயம். நூறு பகுதியில அதில் உயிர்த்தெழுதுவது நிச்சயம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம். பிரேத குழியில் இருக்கிறதான அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலத்துல நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக எழுந்திருப்பார்கள். தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினையை அடையும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்தவர்களாக ஜீவித்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே. நாம் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதால் மாத்திரம் போதாது. பரலோக ராஜ்யத்துல அல்லது அந்த சத்தம், எக்கால சத்தம், ஆரவார சத்தம் கேட்கப்படுகிற போது நாம் பிரேதக்குள்ளிருந்து எழும்புவதான வேளையில ஒரு நல்ல நிச்சயத்தோட ஒரு நம்பிக்கையோட நான் என் தேவனிடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்றதான அந்த எண்ணத்தோட நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்கணும். அதான் மனுஷனுடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு முதலாக சாட்சி கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான சாட்சி பெற்றால் நாம் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற வேளையில நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வர்களாக எழுந்திருக்கலாம் என்று என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான அடக்காரதனை கத்த எனக்கு தந்தபடி நான் சோத்துறோம். தர்மையான சகோதரி ஜீவித்துல கத்த செய்தான எல்லா விதமான நன்மைகளுக்காய் சோத்துறோம். தங்களுக்கு அளிக்கப்பட்டதான வெளிப்படுத்தின்படி தங்களுக்கு கிடைத்தான வெளிச்சத்தின்படி அந்த மேன்மையான சத்தியத்துக்காக தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவே மரண பரியந்தம் கத்தரை விட்டே கத்தரை திராட்சை தோட்டத்திலே உண்மை உத்தமா தன் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற அவனுக்கு தேவன் பாராட்டுதான எல்லா இரக்கத்துக்காக நன்றி. பாட்டு பாடுங்க. காடம் துணிக்கவே